அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. ஜனவரி 9, 2026 வெள்ளிக்கிழமை இன்றைய பங்குச்சந்தையினுடைய நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். நேற்றைய பங்குச்சந்தையினுடைய சரிவு அல்லது வீழ்ச்சி இது எந்த கணித முறைகளுக்கும் உட்படாதது. இதுக்கு இதான் விபத்துன்னு சொல்லுவோமே, அதுதான். ஒரு மோசமான நாள் நேற்றுக்கு. நிஃப்டியானது 263 புள்ளிகள் சரிவடைஞ்சு முடிஞ்சுது. 25,860களில் போய் நின்றுடுத்து நிஃப்டி. இந்த தொடர்ச்சியான 4 நாட்களில் 450 புள்ளிகளுக்கு மேலே சரிவடைஞ்சிருக்கு நம்மளுடைய பங்கு சந்தை. சர்வதேச அரசியல் அழுத்தங்கள் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். இதை நான் ஜனவரி 1 சொல்லிட்டு வரேன். அமெரிக்க அரசாங்கம் எடுக்கக்கூடிய அரசியல் ராஜதந்திர ரீதியான நடவடிக்கைகள் அனைத்தும் உலகத்திற்கே பெரும் சாபக்கேடாக இருக்குது. டென்மார்க்கில் போர் பதட்டம் இருக்குது. இப்போது கிரீன்லாந்தை நான் ஆக்குபை பண்ணிக்க போகிறேங்கிற அமெரிக்காக்காரா. ஏற்கனவே கனடாவோட ஒரு பெரிய மோதல் போக்கு, ஏற்கனவே மெக்சிகோவோட ஒரு பெரிய மோதல் போக்கு. இப்போ 2 நாளைக்கு வெனிசுலா அதிபரை அத்துமீறி கைது செய்ததுனால வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அழுத்தம். நடுக்கடலில் ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பலை கைப்பற்றி ரஷ்யாவோட ஒரு போர் வருமோங்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலை. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு போர் பதட்டத்தை உருவாக்கி அதில் லாபம் காணக்கூடிய ஒரு கீழ்த்தரமான அரசியல் ராஜதந்திரத்தை அமெரிக்க அரசாங்கம் இப்போ கையாண்டுருக்கு. அதனால் பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு செய்திகள் மிக முக்கியமான ஒரு காரணி. அன்றைய செய்திகளை வச்சு தான் ஏற்ற இறக்கம் இருக்கும். இது ஒரு காரணி, முக்கியமான காரணி. இன்னொன்று, பங்குகளினுடைய அந்த நிறுவனங்களினுடைய செயல்பாட்டை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் செய்திகளினுடைய அடிப்படையில் இருக்கிறதுனால நம்மளால் பெருசாக கணிக்க முடியாது. இஃப் சப்போஸ் போர் பதட்ட சூழ்நிலைக்கான எந்த விதமான அதிர்ச்சி தகவலும் இன்றைக்கி வரலைன்னா மார்க்கெட் 100 புள்ளிகள் வரை மேலே ஏறுவதற்கும், இல்லை இந்த போர் பதட்டமான சூழ்நிலை தான் கண்டினியூ ஆகுதுன்னா மார்க்கெட் 100 புள்ளிகள் வரை கீழே இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னமும் பங்குச்சந்தை, நிஃப்டி பங்குச்சந்தை சரிவு பாதையை நோக்கி செல்லவில்லை, வீழ்ச்சி அடையவில்லை. 25,800க்கு கீழே வந்தால் அதுக்கான அறிகுறிகள் தென்படும். 25,400க்கு கீழே வந்துடுத்துனா சரிவு வீழ்ச்சி ஏற்படும். அதனால் பங்குச்சந்தையில் வீழ்ச்சி வந்துடுமோ அப்படிங்கக்கூடிய பயம் இந்த க்ஷணம் வரைக்கும் வேண்டாம். வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறதையும் மறந்துட வேண்டாம். மீதமுள்ள விஷயத்தை நாளைய மறுநாளும் பங்குச்சந்தை இல்லைனாலும் பங்குச்சந்தை தொடர்பான செய்திகள், உலக அரசியல் ராஜதந்திர ரீதியாக பங்குச்சந்தைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தாக்கங்களை பற்றி நாளைய மறுதினமும் நாம் விவாதிப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.